2026ஆம் ஆண்டு தை மாதம் கன்னி ராசிக்கான பொது பலன்கள். இந்த கன்னி ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் இருக்கிறாங்க. இது நல்ல விஷயம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல போயிட்டு 3ஆம் அதிபதி உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது உங்களுடைய சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் இப்போ வாங்கக்கூடிய நல்ல நேர காலகட்டங்கள். இதுக்கு முன்னாடி கேது பகவான் உங்களோட ராசியில இருந்தாரு. இப்போ அவர் விலகி சிம்ம ராசிக்கு போயிட்டாரு. அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்களை நீங்க நல்லா பயன்படுத்தி நல்லபடியா சிறந்த வேலைகளை தேடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சொத்து வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல மாதம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இப்ப இருக்கு. இப்போ கன்னி ராசிக்காரவங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, காதல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, வீட்டுல சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டைமிங் பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒத்துக்குவாங்க. இதுக்கான நல்ல நேர காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துல கொஞ்சம் பொறுமையா பேசிக்கிறது நல்லது. 6ல ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வேலைகள்ல நல்ல மாற்றம் ஏற்படும். தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது தொழிலும் மிக சிறப்பா இருக்கும். குரு பகவான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல. தொழிலும் மிக சிறப்பா அமையும். இந்த 2026ஆம் ஆண்டு தை மாசம் கன்னிராசி நேயர்களுக்கு மிக சிறப்பா இருக்கும்.